அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் பவானி கரூரிலிருந்து. நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில் திருமண வாழ்க்கை அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் நம்ம ஏஎல்பி மாணவர்களுக்கு தெரியும் திருமண வாழ்க்கைன்றதை எப்படி அமைச்சு கொடுத்தா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றது. இப்போ சமீபமாக பார்த்த ஒரு ஜாதகத்தில் இருந்த ஒரு ஆய்வு, ஜாதகருக்கு போயிட்டுருக்கிற லக்னம் பார்த்திங்கனாக்க மிதுன லக்னம் போயிட்டுருக்கு. மிதுன லக்னம் போயிட்டுருக்கு. 7ஆம் அதிபதின்னு பார்த்திங்கன்னா குரு. குரு லக்னத்துக்கு 12, அதாவது ரிஷபத்தில் குரு இருக்கார். ஜாதகர் கேட்குறாங்க, போயிட்டுருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே அவங்களுக்கு புனர்பூசம் 2ஆம் பாதம் போயிட்டுருக்கு. ஸோ நட்சத்திர அதிபதியுமே குருவாக தான் இருக்காங்க. லக்னத்துக்கு 12 இருக்குது. ஒரு பெண் ஜாதகர் கேட்ட கேள்வி, என்னோட கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. இந்தியாவில் இருந்துகிட்டே வெளிநாட்டு கம்பெனிக்கு, நான் எம்என்சி கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம் 2 வருஷமாக. ஸோ இப்போ திரும்பி போய் நான் ஃபாரினில் போயிட்டு அவர் கூட வேலை பார்க்குறது, அங்கே சேர்ந்து தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம ஏஎல்பி முறை படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 12 இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு பிரிவுன்ற ஒரு நல்ல விஷயம் தானாகவே நடந்திருக்கு. அதனால அது சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும். ஆனால் பிரிவுன்றது நம்ம தப்பு, சரியில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் இப்படி கணவன் மனைவி வேற வேற இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அது ஜாதக ரீதியாக அவங்களுக்கு சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டோன்னா, அது சரியா இருக்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டு அது முடிகிற காலம் வரைக்கும் அப்படியே இருக்கிறது தான் சரியான ஒரு தீர்வு.